கமெண்ட்டில் படிக்கும் போது தான் தெரிஞ்சது மைக்ரேன் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. பெஸ்ட் எவர் ப்ரெட்டுன்னு நான் சொல்லுவேன். எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கான்டென்ட் பிளான்ட் பெருசு குட்டி எல்லா சைஸுமே இருக்குது. பெங்களூரில் வாங்காமல் இருந்துருக்கலாம் தோணுதா? இல்லை பெங்களூரில் வாங்குறது ஒர்த்து. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, கிட்ட வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். நான் நில்லுட்டு அங்கேருந்து வரேன். ஓகே மேடம் சிக்குவை போயிட்டு எஸ்என்கே மஹாலில் விட்டுட்டு வராங்க. நிறைய குட்டீஸ் இப்போதான் வராங்க. இப்போதான் வராங்களா? என்ன சொன்னாங்க? மேம் தான் கூப்பிட்டாங்க. சாரி மேம் அப்படி சொன்னேன். தட்ஸ் ஓகே மேம். இதோ இங்கே சிக்கோட டிஷில் அப்படியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் திடீர்னு ஒரு பிளான் போட்டோம் பாரிஸ் போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலி பாரிஸ் போகிற வேலை இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 2-3 பர்த்டே ஆர்டர்ஸ் இருக்குது கேக்குக்கு. அதனால் அந்தந்த டைமில் வந்து பக்கத்தில் வாங்கினா அது வந்து சரி வரல. அதனால் போயிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து பாரிஸில் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். வீனஸ் எசன்ஸ் போயிருப்போம். அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கும் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். அதனால சரி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்கு நிறைய இந்த சுகரு அது எல்லாமே கூட காலி. அதனால போயிட்டு பல்காக கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இன்னைக்கு போகிற பிளான் இல்லை, பட் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து கொஞ்சம் டைட் ஸ்கெடியூல் தான். அதனால நம்ம டியூஸ்டேக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போக முடியாது. அதனால இன்னைக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஆக்சுவலி சிக்குவை வந்து இன்னைக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணல, இந்த மஹாலில் ட்ராப் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அவருக்கு வந்து ஆனுவல் டே. 2 நாள் தான் இருக்குல்ல. ஆமாம், சிக்கு வந்து டான்ஸில் இருக்கான். ஸோ அதுக்கு வந்து ரிஹர்சல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ செம்ம எக்ஸைட்டட். சிக்கோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே. ஆனால் அவன் டான்ஸ் ஆடவே இல்லைன்னு மேம் சொல்லிட்டே இருந்தாங்க. மேம்லாம் பாவம் கெஞ்சுறாங்க. நேத்தி வரைக்குமே அவன் டான்ஸ் ஆடல. பட் அப்பா சொன்ன உடனே நேத்திக்கு அப்பா வந்து பேசினார் அவன்கிட்ட காலையில வீடியோ காமிச்சதுக்கு அப்புறமா. அப்பா பார்த்துட்டு நீ ஏன் டான்ஸ் ஆடல, ஆடணும் சிரிச்சுட்டே ஆடணும்ல அப்படி சொன்னாரா. பார்த்தா நேத்திக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கான். அதனால இன்னைக்கு அவனை ட்ராப் பண்றதுக்கு முன்னாடி அப்பாட்ட கூட்டிட்டு போயிட்டு அப்பாவை பேச சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அதனால அவன் கண்டிப்பா இன்னைக்கும் ஆடுவான்னு நம்புறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னுலாம் சாட்டர்டே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாரிஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு என்னெல்லாம் வாங்குறோம்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பிளான் பண்ணாததுனால எதுவுமே பிளான் பண்ணி பேக்லாம் பண்ண முடியல. ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ண முடியல. ஆனால் குட்டீஸ்க்கு வந்து காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிட்டோம். சாப்பாடு இருக்குது, பட் எதுவுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு கூட டைம் இல்லை. சிக்குவை ட்ராப் பண்ணணும்னு கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொன்று, மொபைலுமே வந்து எதுவுமே சார்ஜ் போடல. ஏன்னா யூஸ்வலாக அவங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பொறுமையாக சார்ஜ் போட்டு அப்புறம் டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பவர் பேங்க் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் தெரியுமா? இங்கே வந்து 2-3 கேபிள். கார்லேயும் நம்ம சார்ஜ் போடலாம், பட் ஒன்று தானே போட முடியும். ஸோ எப்போவுமே பவர் பேங்க் ஒன்று வந்து சார்ஜ் போட்டு பேக்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு இப்படி நம்ம கிளம்பும் போது சார்ஜ் இல்லைனா கூட நம்ம டிவைசஸ் எல்லாமே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ கேபிள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒன்று உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காரில் வச்சா கூட சம்டைம்ஸ் நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நடந்து போனால் கூட நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நான் பெங்களூரில் இருந்தப்பெல்லாம் அந்த ஃபோன் எத்தனை முறை சார்ஜ் போடுவேன் ஒரு நாளைக்கு 3-4. ஆமா, அந்த மொபைல் வந்து எனக்கு சுத்தமா சார்ஜே நிக்காது. நான் மினிமம் 4 டைம்ஸ் வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஆஃப் ஆயிடும் அப்படி ஒரு நாளைக்கு. ஆமா, அதனால அந்த டைம்லலாம் இந்த பவர் பேங்க் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து பவர் பேங்க் மட்டும் நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டு வச்சிருவேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு குட்டி டிப். நிறைய பேர் வச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் சொல்றேன். நீங்க ஒருவேளை பவர் பேங்க் யூஸ் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பவர் பேங்க் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ போயிட்டு இளநீ எல்லாம் குடிச்சிட்டு நம்ம போகலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்திருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு அவார்ட் ஈவெண்ட் இருக்குது ரேடியோ சிட்டியிலேருந்து. அது எல்லாமே நான் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ரெடி ஆகணும். இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் போல் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து உள்ள சூப்பராக இருக்கு. அப்படியே இல்லை பார்க்கவே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அழகாக ஓட்டு போட்டு நல்ல பெரிய காயாக இருக்குது. நானே உனக்காக பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். நம்ம ஆக்சுவலி போன வீடியோவில் வந்து நான் தலை வலிக்குதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் டீஹைட்ரேஷன்னால கூட இருக்கும்க்கா, சம்மர்னால, அதனால நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால இன்னைக்கு வந்து ஒரு முடிவோடு இருக்கேன். இன்னைக்கு நிறைய இளநியெல்லாம் குடிப்போம். எப்படி தலைவலி வருதான்னு பார்க்கணுன்னு இருக்கேன். ஓகே, அப்போ காஃபி டீலாம் குடிக்கலாம், தலைவலி வந்துருமே. அது பார்ப்போம். நல்லா இருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச அளவு எல்லா ப்ரிகாஷனும் எடுத்திருக்கேன். யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க சன்கிளாஸ் போடுங்கக்கா. எல்லாமே எடுத்துட்டு வரல நீ, அது திருட்டுன என்கிட்ட திடீர்னு வெயில் இருக்கிறதுனால கூட இருக்கும் அப்படின்னு. ஸோ சன்கிளாஸ் போட்டே தான் இருக்கேன். இளநீ குடிக்கிறேன், தண்ணி நிறைய வச்சிருக்கேன். பார்க்கலாம். இன்னைக்கு தலைவலி வர விடக்கூடாது நம்மகிட்ட. நிறைய பேர் மைக்ரேன் ப்ராப்ளமாக கூட இருக்குன்னு சொன்னீங்க. பார்ப்போம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப் அதுதான்.
ஆனால் ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி கமெண்ட்டில் படிக்கும்போது தான் தெரிஞ்சது மைக்ரேன் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களா, சொல்லும் போதே அது எவ்வளோ கஷ்டம். சில பேர் வந்து அக்கா அது உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அது கஷ்டப்படுறீங்க, ஸோ எனக்கு அது வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவு நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ராம் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. கிட்ட வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன்னா நில்லு திரும்ப அங்கேருந்து வரேன். அடுத்து செகண்ட் டேல ஏய் வா இது ஒண்ணுதான் கொடுத்தாங்களா? எல்லாத்தையும் ஒண்ணா போட்டாங்களா? அந்த சைடுல இருந்து வரேன். வேண்டாம் காட்டு. நாங்க எப்ப இளநீ வாங்கினாலும் வழுக்க அப்படின்னு கேட்போம். அப்ப வந்து இந்த வழுக்கனா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப முத்தி போயும் இருக்காது, வெறும் தண்ணியாவும் இருக்காது. இது மாதிரி சாஃப்டான கோகனட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ்ல. ராம் சில பேர் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. தண்ணி நிறைய பேர் அப்படியா? இல்ல சில பேர்லாம் அது எடுக்காமே தூக்கி போட்டு போயிருவாங்க. எனக்கு மனசெல்லாம் வலிக்கும், வழுக்கையா இருக்கும், ஓகேவா? சில பேர் தண்ணி மட்டும் குடிச்சு தூக்கி போட்டு போயிருவாங்க. எனக்கு ஐயோ அப்படிங்கிற ஓகே சாப்பிடலாம். வெறி கொண்டு பாப்பேன் நினைக்கிறேன். சீரியஸா எனக்கு சாப்பிடுறாங்க, வேணாமா நம்ம வாங்கிக்கலாமா? டைம் வந்து 11 o'clock ஆகுது. போறோம் போய்கிட்டே இருக்கும். செம்ம டிராஃபிக். இன்னும் ரீச் ஆன பாடு கிடையாது. அதுக்குள்ள பசி எடுத்துருச்சு. பசியோட நம்ம உள்ள போனோம்னா ஷாப்பிங்கும் நடக்காது. நான் வந்து நாங்க வந்து பிரெட் டெவலப் பிரெட் வேணும், பன்னு வேணும், ஜாம் வேணும். ஐயோ 3 வேளையும் பிரெட் பன்னு. நான் வந்து நேத்துக்கு இந்த பிரெட் ட்ரை பண்ணேன். அது வந்து பேக் பண்ணி ஆக்சுவலி நல்ல பெருசா இருந்துச்சு. நான் இதை வந்து அமுக்கி வச்சதுனால அப்படி இருக்கு. ஆனா நிஜமா சொல்றேன் அவ்வளோ சாஃப்டா இது வந்து அந்த டெக்ஸ்சர். நிறைய பேரு நான் ஸ்டோரி போட்டிருந்தப்ப இது ரெசிபி கேட்டீங்க. நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன், சரிங்களா? ஒவ்வொன்னா செட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இப்பதான் ஒவ்வொரு ரெசிபிஸா எது வந்து பெர்ஃபெக்டா வந்துச்சு அப்படி தனியா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு, ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ப்ராப்பரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நேத்திக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ரொம்ப ரொம்ப பொலைட்டா கேட்டிருந்தாங்க. நீங்க இப்பதான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கலாமா? ஹவு ப்ரொஃபஷனல் இட் வில் பி ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நான் தப்பா கேட்கல, எனக்கு வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க கேள்வி வந்து நியாயமானது அண்ட் அவங்க டவுட் வந்து நியாயமானது அண்ட் அதை அவங்க பொலைட்டா கேட்டிருந்தாங்க. அதனால எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு வந்து இன்னும் நான் கிளாஸ் எடுக்க ரெடி ஆகலை. இப்பதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் நான் வந்து கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு. அதனால எடுத்தும் கவுத்தும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோஸ்லயே நான் ரெசிபிஸ் காட்ட மாட்டேன் அப்படி. அண்ட் கிளாஸுங்கும் போது நமக்கு முன்னாடி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நான் எதுவுமே தெரியாம எதுவுமே பண்ண முடியாது, அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஸோ அதுக்காக நான் வந்து எல்லா ரெசிபிஸும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எது வந்து கரெக்டாக வரலையோ அதை வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எது எனக்கு கரெக்டாக வந்து அவுட்புட் வருது, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற ரெசிபிஸ் மட்டும்தான் வந்து என்னோட கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணி நான் வந்து சொல்லி கொடுப்பேன். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அது எல்லாரும் பண்ணுறது தானே. தெரியாமல் அரைகுறையாக வந்து எடுத்தால் அது கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளோட அகாடமி நேம் தான் அது, ரெப்யூட்டேஷன் தான் அது வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ அந்த தப்பு கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட் எல்லாம் தான் இது. நான் உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி நான் இந்த அமுக்கி பேக் பண்ணதுனால அது அமுங்கி இருக்கு. பட் இங்க பாருங்க, பெஸ்ட் எவர் பிரெட்னு நான் சொல்லுவேன். எனக்கே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. நான் வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து கரெக்டா வரல. ஆமா, இது செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே பண்ணது வந்து டெக்ஸ்சர் எல்லாமே அது சாஃப்டா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த டின்ல எவ்வளவு குவாண்டிட்டி போடணும்னு தெரியாம நிறைய போட்டுட்டேன். அது என்னன்னா பெருசா வந்து மேல இருக்கிற வெயிட் தாங்காம கீழே வந்து அப்படியே சுருங்கி போயிருச்சு நான் வெளியில எடுத்ததும். ஆனா அதுவுமே அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் டே வந்து கரெக்டான ஒரு டின், அதாவது குட்டி டின், நான் சொல்லி கொடுக்கும் போது எந்த டின் யூஸ் பண்ணுவேனோ அந்த டின் எடுத்து அதுல எவ்வளவு குவாண்டிட்டி போட்டா கரெக்டா இருக்கும்னு நான் ட்ரையல் அண்ட் எரர் தான் அதுவுமே. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம கற்றுக்கும் போது அகாடமியில் யூஸ் பண்ணுறது வேற டின்னாக இருக்கும், அவங்க சொல்லி கொடுக்குற குவான்டிட்டி. அண்ட் என்ன தெரியுமா நம்ம முக்கியமாக இங்கே பண்ண வேண்டியது, நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டி, என்ன யூஸ் பண்ணுறோம் டின்னு, அப்புறம் அவன் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான். ஏன்னா ஒரு ரெசிபி பண்ணுறோம். இப்போ அன்னைக்கு கூட ஷூ ட்ரை பண்ணேன். அது வந்து அங்கே அகாடமியில் எனக்கு தெரிஞ்சு 15 minutesல பேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 20 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் கலர் வந்த மாதிரி இருந்தது, ஓப்பன் பண்ணிட்டேன். பட் ஓப்பன் பண்ணவே நினைச்சா அது பேக் ஆகல. ஸோ அது குக் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணதுனால அது டீப்ளேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணாதான் எனக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற அவன்ல வந்து எவ்வளோ டெம்பரேச்சர்ல அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் ஆகும்.
ஸோ அதெல்லாம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, நம்ம வந்துட்டோம் வால்டாக்ஸ் ரோட்ல. இந்த லைன்ல தான் நிறைய பேக்கிங் சப்ளை ஷாப் இருக்கு. நம்மளோட வீனஸ் எசன்ஸ் அதுவும் இருக்கு பாருங்க, அதுவும் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இல்லை இங்கே கார் பார்க்கிங்க்கும் இடம் இருந்துச்சு, பார்க் பண்ணியாச்சு. ஆனால் கடை எதுவும் திறந்த மாதிரி தெரியலையே, திறந்துருக்கா? ஓகே, ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ நைட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே நிறைய அந்த இதுவும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த கடை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல. மோல்டெல்லாம் இருக்குது. பார்ப்போம், ஒன்றா பார்த்துட்டு சிக்கு வச்சிருக்காங்க இந்த ஏபிசி. ஆனால் அவன் வாங்கினது கரெக்டாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா? காண்டென்ட்டில் ஆக்சுவலி இங்கே ஃபேன் ஓடுது. ஸோ எந்தளவுக்கு ஆடியோ கிளியராக இருக்கும்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவு எல்லாம் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன். ஓகே, ஸ்வீஸ் பாட்டில் ஒன்று, ஒரு நைஃப், பிரெட் நைஃப் ஒன்று எடுத்துருக்கேன். இது தெரியுமா, இது அந்த டோனட் உள்ளலாம் அந்த பர்லைனர் உள்ள ஃபில்லிங் பண்ணுறோம்ல, ஸோ அது டேரெக்டாக போயிட்டு ஃபில் பண்ணோம். இது இந்த நாசில் நிறைய இருக்குல்ல. கிராஸா? ஆமாம், இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக புள்ளியாக இருக்கும். இதில் என்ன வரும்? இதில் இது கிராஸ் கூட செடியும் வரும் நினைக்கிறேன். பூ வரும். தேங்காய் டிசைன் அது. சரிதா? தேங்காய் திருவி போட்டால் எப்படி இருக்கும்? ஏதோ நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன். இது டிசைன் புதுசாக இருக்கு. இது நாசில் க்ளீன் பண்ணுறக்கா? தனித்தனியா அது புது ஐட்டமாக இருக்கா? இங்கே இருந்தாதான் இது தனித்தனி தானா? இல்லை, நமக்கு இந்த நாசில்லாம் பைப் பண்ணிட்டு க்ரீம் வர்றது கஷ்டமாக இருக்குல்ல. வாங்கிப்பல, 2 வாங்கிக்கோ. இதை இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன டோரா இருக்கு, பா பேட்ரோல் இருக்கு, பார்பி இருக்கா? பார்பி இல்ல, யூனிகார்ன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு டியூஸ்டே இருக்கிற கேக் ஆர்டர் இந்த இது சோட்டா பீமா, சிக்கு ஆர் பண்டியா, சிக்கு ஆர் பண்டியா. என்ன மேடம் செம்ம பிஸியாக இருக்கீங்க? சுற்றி பேஸ்கெட்டாக இருக்கு. எத்தனை எடுத்த? 10 இன்னொன்று வேணுமா? இருக்கிறீங்களே. எல்லாம் பொறுமையாக தான் எடுத்துருக்கேன். அவசரமே படாமல் ஒவ்வொன்றும் பார்த்து வேணுமா வேண்டாமா தேவைப்படுமா அப்படின்னு தான் பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எடுத்துகிட்டு போய் சும்மா வச்சிருக்க கூடாது. நீ நேற்று வெறித்தனமாக ஆர்கனைஸ் பண்ணல எல்லாத்தையும். அப்போவே டவுட் ஆனேன், எல்லாம் அடுத்து எடுத்து வந்து வைக்கிறதுக்கு தானே. சிரிக்குது. தாங்க பேஸ்கெட்ஸ் ஃபார் யூ. ஓகே, 2 எடுத்துட்டேன். ஓகே தானே? எனக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கலான்னு பார்த்தியா? ஒழிச்சு வைக்க முடியல, மாட்டிக்கிட்டேன். ரொம்ப குட்டியாக இருக்கு ஒழிச்சு வைக்க. காண்டென்ட் மேட் பெருசு குட்டி எல்லா சைஸுமே இருக்கு. பெங்களூர்ல வாங்காம இருந்திருக்கலாம்னு தோணுதா? இல்ல பெங்களூர்ல வாங்குறது வர்த்? ஆக்சுவலி அங்கேயே பார்த்தேன்னா ஒரு வேலை இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே இல்லாதது அங்கே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சக்கூடாது. அப்படி நம்ம போக முடியாதுல்ல. ஸோ பார்த்து வச்சுப்போ இங்கே ஏதாவது கிடைக்கலன்னா அங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை விசிட் பண்ணணும்னு தோணுச்சு. பட் இங்கேயே எல்லாமே இருக்கு. குட். டைம் 1:47 ஆகுது. இப்போதான் நம்ம ஷாப்பிங் முடிஞ்சது. ஆக்சுவலி ஷாப்பிங்கை விட பில் போடுறது அவங்க ஏன்னா செக் பண்ணி தான் கடைசியில் பில் போடுறாங்க. அதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சுல, 20 minutes கிட்ட ஆயிடுச்சு. உட்காந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ டின்டுவை பிக் பண்ண போனோம். அப்பா சிக்குவை பிக் பண்ணியிருப்பாங்க. காலையிலேயே சொல்லிட்டு வந்துட்டோம், லேட் ஆச்சு அப்படின்னா சிக்குவை பிக் பண்ணிக்கோங்கன்னு. ஏன்னா அவனை 1:32 பிக் பண்ணிடுவோம். ஆக்சுவலி டின்டுவையும் பிக் பண்ண சொன்னால் பண்ணிடுவார். ஆனால் ரொம்ப வெயில் பாவம், அவர் பைக்கில் தான் போய் பிக் பண்ணணும். அதனால முடிஞ்ச அளவு இப்படி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு டின்டுவை பிக் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் மைண்டப் பண்ணுவோம். இன்றைக்கும் அப்படி தான். ஆல்மோஸ்ட் இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பசிக்குது எப்பவும் போல. நம்ம போய் பிரியாணி மட்டும் வாங்கினா ஆமா, எங்கேயுமே
போய் ஹோட்டல்ல போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஏதாவது குயிக்கா ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டோம்னா கார்லயே உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு அவளை போய் பிக் பண்றதுக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்கும். அண்ட் இன்னொன்னு கண்டிப்பா சொல்லணும், நான் வீனஸ் எசன்ஸ் போனேன். இங்கே நிறைய இருக்கு, வென்மார்ட் எசன்ஸ் அப்படி இப்படின்லாம் இருக்கு. வீனஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே போனதுனால எல்லாமே இங்கேயே வாங்கிட்டேன். நான் பேக்கிங் பாக்ஸஸ் கூட வாங்கினேன். ஏன்னா இந்த முறை ஒரு பல்க் ஆர்டர் ஒன்று இருக்கு, அதுக்கு நிறைய பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது எல்லாமே வாங்கினேன். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் பெங்களூர்ல வாங்கினதுக்கும் இங்கே வாங்கினதுக்கும் அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். இங்கேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸ் அதிகமாச்சும் நான் பெங்களூர்ல கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா, கண்டிப்பா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால நம்ம சென்னையில இருக்கோம்னா சென்னையிலேயே வாங்குறது பெஸ்ட். அதாவது இப்ப நீங்க பேக்கிங் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல பெங்களூர்ல வந்து நிறைய பேர் எனக்கு தெரியும் இப்ப வந்து லவோன்ல வந்து கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு வந்து பிங்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்களையுமே நீங்க யாராவது ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெங்களூர்ல வாங்காதீங்க, சென்னை மட்டும் சென்னையிலேயே வாங்கிக்கோங்க. ஓகே, டின்டுவை பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்ப சிக்கு நம்மள பார்த்து எப்படி எக்ஸைட் ஆவான்னு பாருங்க. இறங்கிடு. ஐயோ, ஆனா இது வேற சொல்லிட்டேன், நான் மொக்க கொடுத்துருவான்டா. இல்ல இறங்கிடு. இங்கே நில்லு. அது வரான் ஓடி வரான் டக்குன்னு. சூடா இருக்கு போல, அங்கே நின்ட்டான். சிக்கோ மொக்க வாங்கிய சுனிதா அவர்கள். சரி, நீ அப்படியே டாடி கடைக்கு போயிட்டு மொக்க குத்துரு. அவனுக்கு மொக்க குடு. பாப்பா வாழ என் அப்பா கிட்ட வரையா இல்ல அம்மாட்ட இருக்கியாடா? டாடி பாருங்க, வெயில்ல கடையை மூடிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னா, ஒரு 2 hours மத்தியானம் ரெஸ்ட் எடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. உயர்வு, நாணயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்னைக்கு என்ன கேட்டானா பிக் பண்ணிட்டு? அவன் ஒரு கேள்வி, நான் 4 பதில் ஒன்னா சொல்லிட்டேன். அப்பா அம்மா வந்து யூடியூப்புக்கு இது பொருள் வாங்க பாரிஸ் போயிருக்காங்க. அக்கா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான். தாத்தா வந்து ஒன்னு கூப்பிட்டு வந்துட்டே இருக்கேன். அது ஏன்னா டாடி பிக் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொன்னா கேட்பானா, அப்பா எங்க, அம்மா எங்க, அக்கா எங்க அப்படி கேட்பா. டான்ஸ் எப்படி அண்ணா? டான்ஸ் ஆடினியா இன்னைக்கு? அண்ணா வாவ், அப்படியே ஆடினீங்களா? ஸ்டெப் போட்டு காமிச்சாங்க. We are incredibly proud to celebrate her success today. Can you all give a huge round of applause? Come on, audience, it's a Guinness World Record. I am Tessa. I'm going to sing Wheels on the Bus. The wheels on the bus go round and round, round and round, round and round. The wheels on the bus go round and round, all through the town. The babies on the bus go
picture of kids. Most bright child RN. Next, we would like to welcome the most creative child, Michelle Gabriel. The most creative child, Michelle Gabriela. அவன் கொடுக்கலையா ஹாய் சொன்னா